வணக்கம் உறவுகளே, வணக்கம். மீண்டும் என் ஒரு அழகிய காலநிலையில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வகவகா என்னும் இடத்திலிருந்து சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இங்கே இதில் பின்னுக்கு தெரிய ஹோட்டலில் தான் நாங்கள் நிற்கிற இடம். நல்ல அருமையான இடம். பெரிய காலநிலையும் அருமையான காலநிலை. வாங்கோ உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ரூல்ஸ் கிளப் வகவகா இதுதான் அந்த இடம். booking.com மூலமாக புக் பண்ணலாம். சரி, அன்றைக்குன்னு ஒரு எவ்வளோ $200 அப்படி வரும். குட் திங் வந்து வேல் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உள்ளுக்கு. இப்போ அங்கே உள்ளுக்கு பைக்ஸும் இருக்குது. பைக் ரைட் போகலாம். நான் ஒரு பைக் ரைட் போக போகிறேன். இப்போ நல்ல செக்யூர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. எந்த கார் அதில் நிற்குது? நல்ல கார். Our trip to Wagga 2026. 2 days trip to Wagga போய் கொண்டிருக்கிறோம். வணக்கம் உறவுகளே. இன்று ஒரு நல்ல அருமையான காலநிலை கூட. நல்லா இருக்கிற நல்ல அருமையான காலநிலை. லாங் வீக்கெண்ட். ஜூன் மாதத்தில் வர கிங்ஸ் பர்த்டே மண்டே. அந்த வகையில் சிட்னியை விட்டு கொஞ்சம் வலிக்கிடுவோம். நீண்ட நாட்களாக ஒரு இடம் போகல. எந்த வகையில் வலிக்கிட்டு எங்களுடைய பயணமானது வகவகா நோக்கிய பயணம். வகவகா என்னும் இடம் வந்து சிட்னியிலிருந்து கிட்டத்தட்ட 5 மணி நேர ட்ராவல் டைம் என்றால் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வரும். 500 கிலோமீட்டர் வரும். அந்த இடத்துக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் 2 days, அடுத்த 2 நாட்களும் வகவகாவில் ஒரு அக்கமடேஷன் ஒன்று புக் பண்ணியிருக்கிறோம். அங்கே போய் கொண்டிருக்கிறோம். அருமையான காட்சி. இன்றைய தினம் ஹியூம் ஹைவேயில் போய் கொண்டிருக்கிறோம். ஹியூம் ஹைவேன்றது நியூ சவுத் வேல் மாநிலத்தையும் மற்றது என்ன பேர் விக்டோரியா மாநிலத்தையும் இணைக்கும் ஒரு நீண்ட ஒரு பாதை. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். அதில் நாங்கள் 450 கிலோமீட்டர் ஓடி திரும்ப வகவகா என்ற இடத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இந்த ஹியூம் ஹைவேலேருந்து எடுக்க வேணும். அதை நோக்கித்தான் இப்போ பயணித்து கொண்டு இருக்கிறோம். சரிதானே? அவருடன் எதிர்பாருங்கள். அடுத்த 2 நாட்களுக்கு கண்ட்ரி நியூ சவுத் வேலில் உள்ள பெரிய சிட்டி என்று சொல்லலாம் வகவகா. அதை நோக்கித்தான் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல் மாநிலம் பரப்பளவில் இல்லை, மக்கள் தொகையில் மிகவும் அதிகமாக கொண்ட ஒரு மாநிலம். இங்கே உள்ள வீதிகள் மிகவும் வலிமையாகவும் சிறப்பான வீதிகளாக காணப்படுமா தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். 2 lanes உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கால பக்கம் 2 lanes, அங்கால பக்கம் 2 lanes. 110 கிலோமீட்டர் ரோடு. மிகவும் சிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். See, very nice food, this one. இது வகவகாவில் உள்ள ஒரு தாய் ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி இங்கே லாங் வீக்கெண்டபடியாக முதலே புக் பண்ணித்தான் பெறவானும். எவ்வளோ போட்டுத்தான்னு பார்ப்போம். ரைஸ் செப்பரேட் $5. ஆனால் வேர்த்து நல்ல டேஸ்டான சாமான். வசந்தி சீ ஃபுட் எடுத்தவன். நான் எடுத்தது ரெட் கறி டக். நல்ல சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம்.
பாருங்க. இதுதான் இந்த ஹோட்டல். வகாகாவில் நாங்கள் நிற்கிற ஹோட்டல் இதுதான். வகவகாவுக்கு பரவாயில்ல, நல்ல ரூல்ஸ் கிளப் ஹோட்டல், குவாலிட்டி ஹோட்டல். நல்ல டிரைவ் வசந்தி என்ன இங்கே ஓடி வந்துட்டீங்க என்ன கார் நல்ல எப்படி இருந்துச்சு டிரைவ் கனார்? சிட்னியில் ஒரு சேஞ்சுக்காண்டி வந்த நாங்கள் சிட்னியிலேருந்து. வகவகாவில் உள்ள ஒரு ஹோட்டல் உண்டு. பரவாயில்ல, வகவகான்ற നല്ലൊരു ഹോട്ടലിലും ഉണ്ട്. പരവായില്ല ഇത്. ചില പേർ കേൾക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഇവിടെ പ്രൈസ് ഉണ്ട്. So $200 per night and having the accommodation. இதில் இப்போ ரோட் ஒர்க் கொண்டு நடந்துகிட்ருக்கு. அதனால் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டிலேயாக போச்சு. போட்டுக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் டிலே இருக்கும். ஆனால் பிறகு நல்ல ஒரு ரோடு வரும். பிஜிபி 20 போட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணி போட்டு இதுக்கு மேலே அஸ்ஃபால்ட் போட வேணும். நாங்கள் இப்பொழுது ஓரளவுக்கு வகவகாவை நெருங்கிவிட்டோம். நேரம் சரியாக இப்பொழுது 4 மணி 30 நிமிடங்கள். 4 மணி 30 நிமிடங்கள். ஆனால் இருட்டிட்டு பார்த்தீங்களா, இருட்டிட்டுது. 4 மணி 30 நிமிடம் தான் நேரம். ஸ்டுவர்ட் ஹைவேன்னு சொல்கிற இடம் இது வந்து அடலைட்டுக்கு போகிற பாதை உண்டு. அப்படியே நேராக போனால் நராண்ட்ரா என்ற நியூவெல் ஹைவே ஒன்று வரும். அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு பக்கத்துக்கு குயின்ஸ்லேண்ட் போகலாம். குயின்ஸ்லேண்டுக்கு போகலாம். மற்ற பக்கம் அடலைட், சவுத் ஆஸ்திரேலியா, அடலைட்டுக்கு போகக்கூடிய பாதை தான் இந்த பாதை போய்கொண்டிருக்கு.